Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல சாப்டர் 11 பார்க்கலாம். சாப்டர்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா functions. We already discussed a few topics in this lesson. Let's see the remaining topic in this video. Let's see the next topic, default arguments. அதாவது நம்ம வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் பத்தி படிச்சோம். அந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ல இன்க்ளூட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் கொடுத்த வேல்யூ எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். லெட்ஸ் சி ஹவு டு யூஸ் த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஏதாவது வேல்யூ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் கொடுத்த வேல்யூவை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள் இனிஷியலைசேஷன் மெத்தடில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் சி ஹியர் ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இருக்கு, வாய்ட் என்ற ரிட்டர்ன் டைப்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூன்றது ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சுன்னா அதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தட் ஃபெசிலிட்டேட் த ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வித் பார்ஷியல் ஆர் நோ ஆர்குமெண்ட்ஸ். லெட்ஸ் see here எக்ஸாம்பிள். எப்பயுமே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்காது. ஓகே, அதை வந்து பார்ஷியலாக எடுத்துக்கும், அப்படி இல்லைனா நோ ஆர்குமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணும். லெட்ஸ் see the next. ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம் ஒரு ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஸோ அந்த மெத்தடில் தான் இன்க்ளூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்குமெண்ட்ஸில் மிடில் வந்து ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ண முடியாது. லெட்ஸ் see here எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்டுன்றது பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுடைய நேமு டிஃபால்ட் வேல்யூஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா n1 என்ற ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா n2 என்ற ஆர்குமெண்ட்ஸ். ஆக்சுவலாக 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரூல்ஸ் படிச்சிருக்கோம். ரைட் சைட்லேருந்து தான் வந்து நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணோம். பட் இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து கொடுத்துக்கிறதுனால ஸோ திஸ் இஸ் இன்வாலிட் ப்ரோட்டோடைப். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மறுபடியும் வாய்டு ரிட்டர்ன் டைப்ஸ் கொடுத்துட்டு டிஃபால்ட் வேல்யூன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி ஸோ இதில் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா n1ன்றது, நெக்ஸ்ட் n2ன்றது ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. n1க்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ அசைன் பண்ணல, n2ன்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு 10ன்ற டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ப்ரோட்டோடைப். ஒய் பிகாஸ் ஸோ இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. So that's why this is a valid prototype. Let's see the next topic, constant arguments. Constant variable பார்த்தீங்கன்னா நம்ம const என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கான்ஸ்டன்ட் வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஸ்டேபிள் வேல்யூ. கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த வேல்யூ ஸ்டேபிளா இருக்கும், எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ். இங்க பாருங்க கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்டை எப்படி வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ற சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இதுக்குள்ள வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா const என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம்னா ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க const என்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஆர்குமெண்ட்ஸ்னுடைய டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனுடைய நேம், நெக்ஸ்ட் அதுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். திஸ் இஸ் அ மெத்தட் டு டிக்ளேர் தி கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ். லெட்ஸ் see the example here. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா மினிமம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்குமெண்ட்ஸ்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஏ, அதனுடைய டேட்டா டைப்ஸ் இன்டிஜர்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்ன்றதா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் const என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஐன்றது பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளுடைய நேம், அதுக்கு 3.14ன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸ். லெட்ஸ் see the example here. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, iostream என்ற ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். ஸோ iostreamன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். I for input, O for output, that is a stream. ஸோ this is the library functions அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணால் தான் நம்ம cout, cin என்ற ஃபங்க்ஷனை வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது மெயினுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம்.
அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றத டிசைட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் கம்பைலர் மூலயமா. ஸோ அப்போ ஃபங்க்ஷன்றது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து மெயினுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா டபுள், ஃபங்க்ஷனுக்கான நேம் பார்த்தீங்கன்னா ஏரியா. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர் என்ற ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று பிஐ என்ற ஆர்குமெண்ட்ஸ். ஆர் ஆர்குமெண்ட்ஸும் பிஐ என்ற ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. CONST கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறதுனால திஸ் அ கான்ஸ்டன்ட் டைப். ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப்ஸ், பிஐன்றதும் டபுள் டேட்டா டைப்ஸ். ஸோ பிஐன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏன்றதுக்கு இனிஷியல் வேல்யூ 3.14 இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆருக்கு வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்போ பிஏன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மெயினை பார்த்துட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள் 2 வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. RAD RES என்ற 2 வேரியபிளை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டேட்டா டைப்ஸ்ன்றதும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் டபுள் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் cout ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸோ இந்த சிம்பிள் நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திஸ் த புட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். another நேம் இஸ் இன்சர்ஷன் சிம்பிள். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஸ்லாஷ் என்னன்றது கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் என்னன்றது பாருங்கள் எஸ்கேப் சீக்வன்ஸ் தட் கிரியேட் எ நியூ லைன். ஸோ அப்போ இந்த ஸ்லாஷ் என்னன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகாது. உங்களுக்கு என்டர் ரேடியஸ் கோலன்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ லுக் அட் இயர் அவுட்புட். நெக்ஸ்ட் சி என்னன்றது பார்த்தீங்கன்னா தட் கெட் த வேல்யூ ஃப்ரம் த யூசர் அட் தி ரன் டைம். அதாவது ரன் டைம்லேருந்து ஒரு இன்புட்டை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதனுடைய இன்னொரு நேம் கெட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் வாங்கும். ஏன் அப்படின்னா RADன்ற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கி RADன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு 5ன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ 5ன்றது RADல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க RESன்ற வேரியபிளை கொடுத்து, ஸோ இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. I already said about assignment operators. So assignment operators நோட வாக் என்ன அப்படின்னு பார்த்தா that assign the value from right side to the left side. ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் வந்து அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வாக். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஏரியா RADனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்றது இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியான்றது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். ஸோ நம்ம ஏரியான்ற ஃபங்க்ஷனை வந்து இங்கேருந்து கால் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபங்க்ஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஏரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணும் போதே RADக்கு கொடுத்த வேல்யூ சேர்த்து பாஸ் பண்ணுறோம். அப்போ 5ன்ற வேல்யூ இங்கே பாஸ் ஆகும். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர்ன்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகும். இப்போ ஆர்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. பட் பிஏன்ற வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல. அப்போ அதில் இருக்க டிஃபால்ட் வேல்யூ 3.14 அதுக்கு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பிஐனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14. நெக்ஸ்ட் ஆர்னுடைய வேல்யூ நம்ம என்ன பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 3.14 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து வேல்யூ வந்து வச்சிருக்கோம். அந்த வேல்யூவை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.5ன்றது நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே RESன்ற வேரியபிளில் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃபைனலாக வர ரைட் சைடு வேல்யூ கொண்டு வந்து RESன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். RESல 78.5ன்றது ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் cout பாருங்க. இங்கே வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்லாஷ்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதில் தி ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல்ன்றது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி RES கொடுத்துருக்காங்க. இந்த RESல பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.5ன்றது இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலன்னா அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால இங்கே 78.5ன்றது பிரிண்ட் ஆகுது. லெட்ஸ் see these functions. ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேமு ஏரியா, அதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸு டபுள். இதில் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஆர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஐ. ஆர்ன்றது டபுள், பிஐன்றதும் டபுள். ஸோ இதை வந்து கான்ஸ்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் எஸ் நம்ம வந்து பிஐன்றதை டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து வேல்யூ இங்கே அசைன் பண்ணியிருக்கோம் 3.14ன்றது.
நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணணும். ஆர்ன்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேல்யூ பாஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு வேல்யூ வச்சு பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆருக்கு வந்து 5ன்னு வச்சு நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸில் போயிட்டு நம்ம ஆர்னுடைய வேல்யூ வந்து 25ன்றதை நம்ம மறுபடியும் அசைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ தி எரர். என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி பேராமீட்டர்ஸ் ஆர். ஸோ இந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி பேராமீட்டர்ஸ், இதில் நம்ம எந்த ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஆருக்கான வேல்யூஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, லெட்ஸ் see the next topic, method of calling functions. I already said about functions that will not execute of its own. We have to create a statement to execute that functions. So அதுக்கு வந்து பார்த்தோம்னா there is a two method to execute the functions. One call by value, இன்னொன்று பார்த்தோம்னா call by reference. இந்த call by reference பார்த்தோம்னா there is another name also, call by address. ஸோ இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see the first method, call by value method. ஸோ கால் பை வேல்யூ மெத்தடுக்கும் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தடுக்கும் there is a small difference. இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்ல இருக்க வேல்யூ அப்படியே வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்க்கு காப்பி பண்ணிடும். லுக் அட் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் ப்ரோக்ராம். ஸோ ஆல்வேஸ் கம்பைலர் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின். ஃபங்க்ஷன் வந்து மெயினுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாலும் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதுக்கான காலிங் ஸ்டேட்மெண்ட் we have to include inside the main. Let's see this explanations. First ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் int a. நெக்ஸ்ட் cout ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் லைனா எக்ஸாம்பிள் கோலன் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் மறுபடியும் cout ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டு நியூ லைனை கிரியேட் பண்ண சொல்றோம். ரெண்டு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு enter the value of a கோலன்றது உங்களுக்கு டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்ததுனால உங்களுக்கு அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் cin ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஏவுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போறோம். ஸோ அப்போ ரன் டைம்ல நம்ம கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கும். சப்போஸ் நம்ம வந்து 5 அப்படின்னு கொடுக்கறோம்னா அந்த 5ன்றது ஏவுல போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ ஏனுடைய வேல்யூ 5. நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஏ, திஸ் a காலிங் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம் டிஸ்பிளே, அந்த நேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். இங்க என்ன வேல்யூ பாஸ் பண்றோம்னா ஏவுல வந்து அசைன் பண்ணா 5ன்ற வேல்யூ பாஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஏன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். ஏ வந்து ஏன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட் சொல்றோம்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 5ன்ற வேல்யூ ஏவுல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால இதை வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட் சொல்றோம். இப்போ இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்க கால்டு ஃபங்க்ஷனுக்கு வரும். ஓகே, அந்த 5 எக்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ இது ஆக்சுவலா ஃபார்முலா வந்து இங்க எக்ஸுக்கு 5ன்றது பாஸ் பண்ணுது. ஸோ தட்ஸ் வை we are calling this is a formal arguments. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம் ஏக்கு வந்து வேல்யூ அசைன் பண்றோம். எக்ஸ்னுடைய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்றது பாஸ் பண்ணிருக்கோம். அப்போ 5 × 5 25ன்றது ஏவுல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் cout ஃபங்க்ஷன்ஸ்ல டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லாஷ் n கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு the value inside display function a into a colon. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்க இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. அப்போ அதில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா 25ன்றது இருக்கு, 25ன்றது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா எங்கேருந்து கால் பண்ணுமோ அங்கேருந்து மறுபடியும் கம்பைலர் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்ற ஸ்டேட்மெண்ட் முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து cout ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். coutல பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் the value inside main function என்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல இருக்கு. அதனால அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஏன்றது கொடுத்துருக்காங்க. ஏவுல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து 5ன்றது இருக்கு, இங்க 5ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வச்சு பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூ வச்சு கால் பண்றோம். அதாவது 5ன்ற வேல்யூ வச்சு கால் பண்றோம். அப்படி கால் பண்ணும்போது ஸோ இங்க அதாவது இந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்ல சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஏக்கு பார்த்தீங்கன்னா 25ன்னு மாறி இருக்கு. பட் அந்த ஏனுடைய வேல்யூ இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. இங்க வந்து ஏவுக்கு வந்து 5 தான் பிரிண்ட் ஆகும். தட்ஸ் வை திஸ் இஸ் கால்டு கால் பை வேல்யூ. இஃப் எனி சேஞ்சஸ் மேட் இன் தி ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் that will not reflect back to the actual parameters. This is the concept of call by value. Let's see the next topic, call by reference or
address method. In this call by reference method, actual arguments ல இருக்க value pass பண்ணாம அதுல இருக்க address வந்து formal parameters க்கு pass பண்ணும். So that's why if any changes made in the formal parameters, that will reflect back to the actual parameters. So முன்னாடி வந்து value வச்சு pass பண்றதுனால நமக்கு வந்து formal parametersல எந்த changes நடந்தாலும் நமக்கு actual parametersல reflect ஆகல. But இங்க வந்து பார்த்தீங்கன்னா address வந்து நம்ம pass பண்றதுனால so formal parametersல எந்த changes நடந்தாலும் அந்த addressல அதாவது actual parametersலயும் அது reflect ஆகும். This is a concept of call by reference. Let's see the example for that. So we can use the same example. So சின்ன changes மட்டும் தான் பண்ணிருக்கோம். இங்க என்ன அப்படினு பேனா arguments formal arguments யூஸ் பண்ணும்போது அந்த argumentsக்கு prefixல address symbol யூஸ் பண்ணுவோம். So இது என்ன பண்ணுது அப்படினு பார்த்தா நம்ம address மட்டும் ஸ்டோர் பண்ணும். values எதுமே ஸ்டோர் பண்ணாத இந்த xல address மட்டும் ஸ்டோர் பண்ணும். So address ஸ்டோர் பண்ணும்போது அந்த addressல இருக்க value வந்து அதுவா எடுத்து work பண்ண ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க மெயின் தான் ஃபர்ஸ்ட் கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம் n1ன்றது. நெக்ஸ்ட் COD யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள enter the value for n1ன்றது இருக்கு. ஸோ அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் sin என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி n1க்கு ஒரு வேல்யூ வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5னே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 5ன்றது n1ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் COD யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்லாஷ் என்னும் போது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். The value of n1 is inside the main function before passing அப்படின்றது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிடு. மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி n1 ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த n1ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை, அதனால அதில் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். அதில் என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது இருக்கு. அப்போ 5ன்றது அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பிராக்கெட்ல n1. ஸோ n1ல நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது கொடுத்தோம். அந்த 5ன்றது இங்க இருக்கும். ஸோ இப்போ this is the calling statement. அப்போ இந்த நேம்ல ஃபங்க்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க வந்து கால் பண்ணும். கால் பண்ணும்போது இந்த 5ன்றதை வந்து பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணும்போது எக்ஸ்ல அந்த 5 ஸ்டோர் பண்ணிருக்க அட்ரஸை தான் இது வந்து எடுத்துக்கும். ஸோ இங்க பாருங்க x ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னும் போது எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பாஸ் பண்ணிருக்கோம். அந்த அட்ரஸ்ல இருக்க வேல்யூ எடுத்துக்கும் 5 இன்ட்டு 5 25. 25ன்றது இந்த எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அந்த அட்ரஸ்லேயே போயிட்டு ஸ்டோர் பண்ணும். அதனால ஸோ இங்க ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, எக்ஸ்னுடைய வேல்யூ 25ன்றதா சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாருங்க மறுபடியும் COD யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே அவுட்புட்ஸ்குள்ள பிரிண்ட் பண்ணிட்டு இங்க மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது டபுள் கோட்ஸ்குள்ள இல்ல, அதனால அதுல இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். இங்க 25ன்றது பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் எங்கிருந்து கால் பண்ணுமோ அந்த இடத்துக்கு வந்துடும். மறுபடியும் நெக்ஸ்ட் லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் சி அவுட் டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்லாஷ் என்னன்றதுனால ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு the value of n1 is inside the main function after passing bracketல n1 into n1 கோலன்ற வரைக்கும் டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் n1ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்ல, அதுல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அதுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். பட் நம்ம வந்து அட்ரஸை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ பாஸ் பண்ணதுனால அது டைரக்டா அந்த அட்ரஸ்லயே வந்து சேஞ்ச் பண்ணிடும். இங்க நம்ம வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்ல there is some changes. எக்ஸ்னுடைய வேல்யூ 25 சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால that will be reflected back to the actual parameters also. ஸோ அந்த 25ன்றது இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா n1க்கு வந்து 25ன்னு மாறிடும். 25ன்னு மாறும்போது இங்க n1 வந்து 25ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் 0 நம்ம ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்தோம். திஸ் இஸ் a concept of call by reference. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Let's see the remaining topic in next video. Thank you.